வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல தனுஷோட ராயன் மூவி பார்ட் 2 வந்தா எப்படி இருக்குன்னு தான் நம்ம ஸ்டைல்ல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி ராயன் மூவி பத்தின ஒரு சில டீடைல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தனுஷோட டைரக்ஷன்ல பாப்பாண்டிக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன படம் இதுதான். அவரோட டைரக்ஷனுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். வெற்றிமாறன், செல்வராகவன் இவங்க ரெண்டு பேர்கிட்ட கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் வந்து இந்த படத்துல இறக்கியிருக்காரு. முக்கியமா எல்லா கேரக்டருக்கும் பெர்ஃபெக்டான ரோல் கொடுத்து அவங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து நிறைய டைமும் கொடுத்திருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல வந்து தனுஷை விட தனுஷ் தங்கச்சியா நடித்த அந்த துசரா பாண்டியன் இருக்காங்களா, செகண்ட் ஹாஃப்ல வேற லெவல்ல பின்னிட்டாங்க, நடிச்சு தள்ளி. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஆக்டிங்க்கு அவார்டு கண்டிப்பா கிடைக்கும். முக்கியமா வந்து இந்த படம் ஹிட் ஆனதுக்கு இன்னொரு ரீசன் வந்து ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் தாங்க. ஒரு கேங்ஸ்டர் படம் தனுஷ் எடுக்க போறாரு, அதுல வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து மியூசிக் போட போறாருன்னு சொன்ன உடனே வந்து ஏஆர் ரஹ்மான் சொதப்ப போறாருன்னு நினைச்சோம். ஆனா பிஜிஎம்லாம் பிச்சு தள்ளிட்டாரு. அவரும் ஒரு ரீசன் இந்த படம் ஹிட் ஆனதுக்கு. தமிழ் சினிமாலேயே ஏ சர்டிபிகேட் வாங்கி 100 கோடி கலெக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் படம் இதுதாங்க. 100 கோடி இல்ல, அதுக்கு மேலேயும் வசூல் போயிட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி நிறைய ஏ சர்டிபிகேட் படம் வந்துச்சு. அஜித்தோட பில்லா 2 படமும் அப்படிதான் வந்துச்சு. அதுவும் அந்த டைம்ல வந்து நிறைய பெரிய ஓப்பனிங் வந்துச்சு. பட் ஆடியன்ஸ் வந்து அதை ஹிட் ஆகல. பட் ஆனா தனுஷோட ராயன் படத்தை வந்து ஆடியன்ஸ் வந்து ஹிட் ஆக்கிட்டாங்க. ராயன் மூவி கிளைமேக்ஸ்ல வந்து தனுஷ், துர்கா, முத்துவேல் ராயனோட குழந்தை 3 பேரும் லாரியில வெளியூர் போற மாதிரி காட்டுவாங்க. இங்க வந்து பிரகாஷ்ராஜ் எப்படி அவங்கள கண்டுபிடிச்சு போடுவேன்னு சொல்வாரு. இங்க இருந்து தான் நம்ம கதையை ஸ்டார்ட் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாம ராயனோட அப்பா அம்மாக்கு என்ன ஆச்சு, பிரகாஷ்ராஜோட அப்பாவை யாரு கொன்னாங்க, வில்லன் துரை வந்து தனுஷை பார்த்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை இழுத்துட்டு வந்தேன்னு சொல்லுவாரு. அது என்ன பிரச்சனை, அது எல்லாமே நம்ம கதையில இங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்க நீங்க கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அமைக்கிறீங்க. கதைக்குள்ள போலாம் வாங்க. நம்ம படத்தோட ஓப்பனிங் சீனை வந்து 2 வருடத்துக்கு பின்னர் அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறோம். தனுஷ் வந்து ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருப்பாரு. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாரு. தங்கச்சி துர்கா வந்து, வானா என்ன இன்னைக்கு ரொம்ப லேட் ஆகிருச்சு, சரி உனக்கு பிடிச்ச மீன் குழம்பு பண்ணியிருக்கேன், குளிச்சுட்டு வந்து சாப்பிடுன்னு சொல்றா. தனுஷ் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நாளைக்கு காலையில வந்து நம்ம ராஜாவை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் காலையில கிளம்பி ராஜாவை பார்க்க போறாங்க. ராஜா வேற யாருமே இல்லைங்க, ராஜாங்கிறது தனுஷோட தம்பி பையன் தான். ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு வருவாங்களா ஒரு குழந்தைய, அவன் தான் ராஜா. அவங்க கிட்ட இருந்து வளர்த்தா வந்து பின்னாடி இவனுக்கு ஏதாவது பிரச்சனை வரணும் ஒரு சில்ட்ரன் கேர் ட்ரஸ்ட்ல வந்து சேர்த்து அவனை வளர்த்துட்டு இருக்காங்க. ராஜாவை பார்த்துட்டு தனுஷ் வந்து கிளம்பி வேலைக்கு போறான். துர்கா கிளம்பி ஒரு டெய்லர் கடைக்கு போறாங்க. அண்ணாக்கு பினான்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஒரு டெய்லரா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சீனை கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீன்ல வந்து பிரகாஷ்ராஜை காட்டுறாங்க. இன்னும் 1 வருஷத்துல ரிட்டையர்ட் ஆக போறீங்க சார், நெக்ஸ்ட் லைஃப்ல என்ன சார் பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னு பிரகாஷ்ராஜை பார்த்து ஒருத்தர் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. பிரகாஷ்ராஜ் வந்து சிரிச்சுட்டு இனிதான் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. எஸ்.ஜே. சூர்யா செத்த அப்புறம் அப்படியே ரவுடிசம் வந்து கம்மியாகிடுச்சு. அப்படி இருந்தாலும் எல்லாமே வந்து போலீஸ்க்கு தெரிஞ்சுதான் நடக்குது. போலீஸும் வந்து இதுல ஒன் ஆஃப் தி கிரைம் பார்ட்னரா இருக்காங்க அந்த ரவுடிசம்ல. அன்னைக்கு நைட் வந்து பிரகாஷ்ராஜ் வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூட சரக்கு அடிச்சிட்டு இருப்பாரு. ராயன் வந்து அந்த ஆந்திரா பக்கம் தான் போயிருக்கான்னு சொல்றாங்க சார், ஆனா 2 வருஷம் ஆச்சு, இன்னுமே நம்ம கண்ணுக்கு மாட்டாம இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அடுத்த சீனை, அதே சீன்ல வந்து தனுஷ் வந்து ஹோட்டல்ல ஒரு கத்தியை வச்சு வெங்காயம் கட் பண்ற மாதிரி ஒரு சீனை காட்டுறோம். அடுத்த நாள் காலையில தனுஷ் வந்து துர்காவை பார்த்துட்டு, எவ்வளவு நாள் தான் நீ இப்படியே இருப்ப, வீடு வந்து ரொம்பவே அமைதியா இருக்கு, கடைசி வர 2 பேர் இருக்க முடியாது, நீ என்ன பண்றனா சீக்கிரம் அந்த பையன்கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. இங்க தான் அந்த ஏரியால வந்து இருக்க ஒரு பையனை வந்து துர்கா லவ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நம்ம இங்க காட்டுறோம். நம்ம மூவிலையும் ஃபர்ஸ்ட் லவ் சாங் இங்க தாங்க வருது. அந்த பையன் வந்து துர்கா கிட்ட சொல்லுவான், நான் நெக்ஸ்ட் வீக் வந்து ஊருக்கு போறேன், நீ வா, எங்க பேரண்ட்ஸ் கிட்ட உன்னை இன்ட்ரோ தரேன்னு சொல்லுவான். இப்ப வந்து இவங்க இருக்கிறது வந்து ஹைதராபாத்ல. துர்கா போய் தனுஷ் கிட்ட சொல்லுவா. தனுஷ் வந்து சரி பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாரு. நானும் வந்து சென்னை வர போயிட்டு வர்றேன் அப்படின்னு தனுஷ் சொல்லுவாரு. தனுஷ் எதுக்கு சென்னை வர போறாருன்னா, இந்த ராயன் மூவில வந்து தங்கச்சி கல்யாணத்துக்கு காசு கடன் வாங்கி இருப்பார்ல, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து காசை திருப்பி கொடுக்க முடியாம போயிருக்கும், அதை கொடுக்க தான் போறாரு. நெக்ஸ்ட் வீக் வருது, தனுஷ் கிளம்பி போறாரு. தனுஷ் வந்து ஆல்ரெடி போன் பண்ணி சொல்லியிருப்பாரு, நான் நெக்ஸ்ட் வீக் வந்து காசு தரேன்னு. நம்ம ஆள் அந்த கடைக்கு போறாரு. அதுவும் நைட்டு தான் போறாரு. அங்க ஃபுல் ரவுடிஸ் வந்து கேங்கா இருக்காங்க. நம்ம கதையில வந்து இங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபைட் சீன் வருது. தனுஷ் எல்லாரையும் போட்டு அடிச்சு தும்சம் பண்றாரு. அங்க இருந்து தப்பிச்சாரு. தனுஷ் வந்து அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஒரு அடியாள் வந்து போன் பண்ணி, அக்கா அவன் எப்படியோ எங்களை அடிச்சுட்டு தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்றான். அந்த சைட்ல போன் பேசுறது வேற யாருமே இல்லைங்க. நம்ம கதையில இங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறோம். அது வந்து வரலட்சுமி தான். வரலட்சுமி தான் அந்த பக்கம் போன் பேசிட்டு இருக்காங்க. அதாவது வரலட்சுமிக்கு வந்து எஸ்.ஜே. சூர்யா மேல உயிரா உண்மையா தான் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இருக்க ஒரே பிரச்சனை என்னன்னா, இவங்க வந்து இந்த செகண்ட் பொண்டாட்டி வச்சிருக்கிறது தான் பிடிக்காது. அதனாலதான் தான் புருஷன் செத்ததுக்கு அப்புறம் புருஷனை கொலை பண்ணவன கொலை பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு
விளையாண்டுட்டு இருப்பாங்க. இந்த வட்டி கடை வச்சிருக்கால, அவ தான் ராய வரதா சொல்லி கொடுத்துருப்பா. ராய வந்து சென்னை வந்த மேட்ரை வந்து ஒரு ரவுடி வந்து பிரகாஷ்ராஜ் கிட்ட சொல்ல போறான் அடுத்த நாள் காலையில. பிரகாஷ்ராஜ் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து டெத் ஆனிவர்சரியா வீட்டுல சாமி கும்பிட்டு இருப்பாரு. இங்க தாங்க நம்ம கதையில ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வருது. அவங்க அப்பா போட்டோவை பார்த்தா அந்த ரவுடி என்ன சொல்றான்னா, சார் இவர் தான் உங்க அப்பாவா? 12 வருஷத்துக்கு முன்னாடி இவர் பெட்ரோல் ஊத்தி கொடுத்துனதே ராயன் தான் சார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை வைக்கிறான். இந்த ட்விஸ்டோடவே நம்ம கதையில இன்ட்ரோல போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்ட்ரோலுக்கு அப்புறம் அந்த ரவுடி வந்து பிளாஷ்பேக் சொல்ல ஸ்டார்ட் பண்றான். அதாவது துர்கா வந்து சின்ன வயசா இருக்கும்போது அவ கடைக்கு போயிட்டு வரும்போது பிரகாஷ்ராஜோட அப்பா வந்து குடி போதையில செக்ஸுவலா ஹராஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து ராயன் கிட்ட துர்கா சொல்றா. அன்னைக்கு நைட் அந்த போலீஸும் வந்து இவங்க கடைக்கு சாப்பிட்டு வரான். அதே டைம்ல வந்து அந்த இடத்துல வந்து 2 கேங்குள்ள வந்து கேங் வார் நடந்துட்டு இருக்கு. மிகப்பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. இதை யூஸ் பண்ண ராயன் என்ன பண்றான்னா, அந்த போலீஸ் அடிச்சு பெட்ரோல் ஊத்தி கொளுத்துருவான். இந்த சீன் வந்து அப்படியே எஸ்ஜே சூர்யா சீனோட கனெக்ட் ஆகும். ஏன்னா அவனையும் வந்து பெட்ரோல் ஊத்தி தான் கொலை பண்ணுவார் அந்த கிளைமேக்ஸ்ல. இதை தெரிஞ்ச பிரகாஷ்ராஜ் வந்து ராயனை இப்பவே பிடிச்சி என் கையாலே கொல்லணும்னு கிளம்புவாரு. தனுஷ் அன்னைக்கு நைட்டே ட்ரெயின் ஏறி ஹைதராபாத் கிளம்பி போயிடுவாரு. இவங்க மார்னிங் ட்ரெயின் ஏறி கிளம்புறாங்க. தனுஷ் போட்டோ வச்சு விசாரிச்சுட்டே போறாங்க. அதே டைம்ல தனுஷ் அங்க சண்டை போடும்போது அவரோட பர்ஸ் வந்து மிஸ் ஆகி இருக்கும். அது வந்து வரலட்சுமிக்கு கிடைக்குது. அதுல இருக்க டீடைல்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்து ரவுடி கேங்குக்கு அனுப்புறான். அந்த ரவுடி வந்து இத பிரகாஷ்ராஜுக்கு காட்டுறான். இங்க வந்து நம்ம கதையில இன்னொரு ட்விஸ்ட் மேல ஒரு ட்விஸ்ட். அது என்னன்னா, ராயனோட அம்மா அப்பா போட்டோ இருக்கும். அதை பார்த்து பிரகாஷ்ராஜ் ஒரு நிமிஷம் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. இங்க வந்து ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை காட்டுறான். அது என்னன்னா, பிரகாஷ்ராஜுக்கு வந்து போலீஸ் ட்ரைனிங் வந்து திருநெல்வேலியில் தான் போட்டு இருப்பாங்க. அங்க வந்து ஒரு ஜாதி பிரச்சனை நடக்கும். அதுல போலீஸ் அண்ட் மக்களுக்குள்ள நடந்த சண்டையில வந்து நிறைய மக்களை வந்து போலீஸ் கொன்றுவாங்க. அதுல செத்து போனவங்க தான் ராயனோட பேரண்ட்ஸ். ஸோ அவங்க ராயனோட பேரண்ட்ஸ் என்னன்னா, பசங்களை வீட்டில் விட்டுட்டு ஊருக்கு போறேன்னு சொல்லுவாங்களே. ஸோ ஊருக்கு போயிட்டு வரும்போது இந்த சம்பவம் தான் நடந்திருக்கும். நம்ம கதையில வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ராயனோட ஃபேமிலிக்கும் பிரகாஷ்ராஜோட ஃபேமிலிக்கும் எல்லாமே கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பிரகாஷ்ராஜ் வந்து கொஞ்சம் வந்து மனசு மாறிடுவாரு. இருந்தாலும் ராயனை வந்து கொல்லாம அரெஸ்ட் பண்ணி இவனுக்கு தண்டனை குடிக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. இங்க தான் நம்ம மூவியோட கிளைமேக்ஸ் வருதுங்க. இவங்க எப்படி பின்னாடி வருவாங்கன்னு தெரிஞ்ச தனுஷ் வந்து அதே ரயில்வே ஸ்டேஷன்ல அங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காரு. இங்கே எல்லாம் முடிச்சு காட்டிக்கலான்னு எல்லா ரவுடிஸையும் போட்டு அடிச்சு தும்சம் பண்றாரு. கடைசியில பிரகாஷ்ராஜையும் அடிச்சு பிரகாஷ்ராஜ் கூட சண்டை போட்டு பிரகாஷ்ராஜ் அடி வாங்கி கீழே படுத்துருவாரு. தனுஷ் வந்து அந்த கன் எடுத்து பிரகாஷ்ராஜ் தலையில வச்சு, என்ன சார் உங்களுக்கு வேணும், என்ன நிம்மதியா வாழ விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தனுஷ் வந்து கிளம்பி போறாரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயே வந்து நம்ம படத்தோட கதையை முடிச்சுக்கிறோம். லாஸ்டா 1 மாதத்திற்கு பிறகு அப்படின்னு போட்டு துர்காக்கும் அந்த பையனுக்கும் மேரேஜ் ஆகிற மாதிரி முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான கதையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.